இன்னும் சொல்ல போனா சில விஷயங்கள் ரொம்ப மௌட்டிகமான விஷயங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நான் சமீபத்தில் பார்த்தேன், அல்லாஹ் சொல்றானே தூக்கத்தில் 39:42 தூக்கத்தில் அவர்களுடைய நஃப்ஸை கைப்பற்றும் பொழுது அப்படிங்கிறத உயிரை கைப்பற்றும் பொழுது எழுதி வச்சிருக்காங்க. நிறைய தர்ஜுமால பாருங்க உயிரை கைப்பற்றும் இருக்காங்க. பெரும் தவறு. சரி, உயிரை கைப்பற்றிட்டா எப்படிங்க அவன் தூக்க முடியும்? எப்படி சுவாசம் இருக்குது, சுவாசிக்கிறான், உடம்புல சூடு இருக்குது, நாசியில வெளியே வந்துட்டு போகுது. உயிரை கைப்பற்றினா மொத்த போறானே. நஃப்ஸை கைப்பற்றினாங்களா? அந்த நஃப்ஸ்ல தெளிவா வருது. உயிர்னு மொழிபெயர்த்து வச்சுக்காங்க. நஃப்ஸுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. நஃப்ஸ் வேற, உயிர் வேற. அதோட சப்ஜெக்ட் இங்க உள்ளது. அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தவறான முறையில மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அதை பார்த்து நீங்க நம்புறாங்க. அதே போல இந்த ருஹியத், அரா, தரா இந்த பதங்கள் எல்லாம் பொதுவாக எப்படி பொருள் இருக்குன்னு சொன்னா பார்த்து, கண்டு, அறிந்து, ஆய்வு செய்து, கணக்கிட்டு இப்படிதான் பார்க்கணும். இவங்க நினைக்கிற மாதிரி கண்ணால் பார்த்தும் கிடையாது. கண்ணால் பார்த்துன்னா ராயல் ஐங்கிற பதம் வரணும். ராயல் ஐங்கிற பதம் வந்தா கண்ணை குறிக்கும். உயர்த்தர் அராண்ட ஒரே பதம் தான். அதாவது பல பொருள் வரும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானைப்படையே உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் என்று நீர் பார்த்தீரா? கண்ணாலே பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். கண்ணால பார்க்க முடியும் அவங்க பிறந்ததுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை. அப்ப செய்தி மூலம் தெரிகிறது. அதே மாதிரி 37வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம் குறிச்சு பாருங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறார், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி. அரா இதே பதம், கனவில் கண்டேன். உன்னை அறுப்பதாக. அல்ஹபுக்க ஃபன்னுர் மாதா தரா. உன்னுடைய கருத்து, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இங்கே இதே அராதா வருது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அலிம்சாக்கள் சொல்ற மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த அராங்கிற பதம் கண்ணால் பார்ப்பதை மட்டும் குறிக்கல. கண்ணால், மனதால், ஆய்வால், இன்னும் சொல்ல போனா கம்ப்யூட்டரை பார்க்கறது, கணக்கிடுறதா அதை சேர்ந்ததுதான். அப்ப பொதுவான ஒரு பதத்தை குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சமுதாயத்தை இந்த அளவு பிளவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க அன்பு சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக ஆக்கி இருக்கிறதாக சொல்றான். நல்லா விளங்கிருங்க. பல இடங்கள் தெளிவாக. உதாரணமாக 2வது அத்தியாயத்துடைய 159 வசனத்தை பாருங்க. அதாவது நம்முடைய நேர்வழியையும் அத்தாட்சியையும் மனிதர்களுக்காக அகில உலக மக்களை குறித்து சொல்றான். நாம் தெளிவாக்கிய பின்னர் யார் அதை மறைக்கிறார்களோ, அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அப்படி தவறு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு தவறு இருக்கு, குர்ஆனுக்கு மாத்தமா சொல்றாங்க, அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றா, உண்மையிலே அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்கள்ட்ட இருந்து ஏற்றுக்குருவாங்க. ஆனா என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு சுய வியாக்கியானம், ஒரு விளக்கம் சொல்லி அதை மறுக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சாபக்கேடு. என்ன தெரியுமா, நேரடியா குர்ஆன் ஆயத்தை கொண்டு கொடுத்தாலும் சரி, நேரடியான ஹதீஸை கொண்டு அவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, அதை நிராகரிச்சுட்டு ஒரு வியாக்கியானம் பண்ணி அதுக்கு மாத்தமாக செயல்படுறாங்க. இதான் இன்னைக்கு இருக்கு. அவங்களும் நிலையா அப்படித்தாருங்க, அவங்க நம்புறவங்க நிலையா அப்படித்தான் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அப்படி அவர்கள் காட்டப்பட்டால் யார் தங்களுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்பக்கூடியவர். ஆனால் அப்படி காட்டப்பட்டும் யார் அதை நிராகரிக்கிறார்களோ, நிராகரித்தவர்களாக மரணித்தும் விடுகிறார்களோ, அவர்கள் சென்றடைவது நரகம். அவர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், மலக்குகளும் சபிக்கிறார்கள், மனிதர்களும் சபிக்கிறார்கள். 2வது அத்தியாயத்தினுடைய 159, 160, 161, 162 நன்றாக பார்த்துக்கொள்ள. அப்ப என்ன விஷயம் விளைகிறீங்க, குர்ஆன்ல அல்லாஹ் விளக்கிருக்காங்க. தான் படைத்த மனிதனுக்கு குர்ஆன்ல இதுதான் நேர்வழி, இது தவறு வழி, இதை செய்யாது அல்லாஹ் விளக்கிருக்கான். அல்லாஹ் விளக்குனது மனிதனுக்கு விளங்காதுன்னு யாராவது சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் நான் தெளிவாக விளக்கி இருக்கிறேன், இதில் கோணல் கிடையாது, இதில் முரண்பாடு கிடையாது, தெளிவானது என்று சொல்லி இருக்கத்தக்கன உங்களுக்கு அது விளங்காதுன்னு யாராவது சொன்னா அதன் பொருள் என்ன? அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதன அர்த்தம், விளங்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இல்லை, எங்களுக்கு இருக்குங்கிறாங்க. எங்க கொண்டு சேர்க்கவங்கள கொஞ்சம் சிந்திங்க. அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க, குர்ஆன் தெளிவானது.
நீங்கள் உங்களுக்கு தெரிந்த எந்த மொழியிலும் படிக்கலாம். ஆங்கிலம் தெரியுமா, ஆங்கிலத்தில் படிக்க, தமிழ் படி. ஆனால் ஒரு உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள்ல நிறைய கோளாறுகள் இருக்கு. என்ன காரணம்? அவரவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கைக்கு ஏற்றவாறு மொழிபெயர்ப்பாக்கி வச்சிருக்காங்க. உதாரணமா மின்தூனில்லா, அல்லாஹ் அல்லாத எல்லாமே அது அடங்கிடும். அவங்க எப்படி மொழிபெயர் அல்லாஹ் அல்லாதவற்றைம்பாங்க. அல்லாஹ் அத்தைன்னு அசடில்லை, சிலைகளை இதைத்தான் வணங்கக்கூடாது, மனிதர்களுடைய இதை கேட்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் தவறு. அவங்க முஸ்லிம்களுக்கு மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. ஆனா நீங்க தொடர்ச்சியாக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அன்றாடம் குர்ஆன் எடுத்து ஒரு 10 வசனம் படிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு விளக்குவாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. நம்முடைய வழியில் யார் உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, நம்முடைய பாதையை எளிதாக்குகின்றோம் சொல்றான். ஐங்கால தொழுகைகளை முறையாக விடாமல் நிலைநிறுத்தி ரமலானுடைய மாதத்திலே, ரமலான் ஆரம்பிச்சவுடன் ஆரம்பிச்சு முடிக்கக்கூடிய இல்லை இருந்தீர்களேயானால், ஜக்காத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களானால் அதுதான் தக்குவாவுடைய வழி. அப்படி இருப்பவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய தவறை நாம் நன்மையாக மாற்றி கொடுக்கின்றோம். அப்ப அந்த மாதிரி ஒருவன் அல்லாவுக்கு தவறு செய்யக்கூடிய, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய எண்ணம் இல்லாத நிலையில முழுமையாக அல்லாஹுவை அஞ்சி அவன் இட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் முறையாக செயல்படக்கூடியவனாக இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் அவன் ஏற்படுகிற தவறை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கு. அதை நன்மையாக மாற்றி கொடுக்கிறதாக அது ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ நம்ம விளங்க வேண்டியது ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நமக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் யாரையும் புகுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்ற 2வது அத்தியாயத்தோட 186வது, அவர்கள் நம்மை பற்றி கேட்கிறார்கள், அவர்களுக்கு மிக நெருக்கமாக நாம் இருக்கிறோம், நம்மிடமே அவர்கள் கேட்கட்டும், நம்மையே அவர்கள் நம்பட்டும், வேற யாரையும் நம்பாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 50வது அத்தியாயத்துடைய 16வது வசனத்துல, உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கின்றேன். யாராவது உங்களுக்கு கூட்ட முடியுமா? கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் நீங்க விளங்குனீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நேரடியாக நீங்கள் குர்ஆனை படிக்க ஆரம்பித்து விட்டால் யாருடைய வழிகேடும் உங்களை வழிகெடுக்க முடியாது. யார் சொன்னாலும் சரி. இப்ப நான் சொல்றது கூட அதுக்குரிய குர்ஆன் ஆயத்தை தரேன், சிந்திக்க பாருங்க, அது இருந்தா எடுத்துக்கிட்டு, இல்லா போல என்னுடைய பேச்சில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருடைய பேச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் சொன்னாலும் குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கான்னு பாருங்க, இருந்தா எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா அது பிரச்சனை பண்ண வேண்டியதுக்கு அப்படி வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப அந்த அடிப்படையில நாம ஏற்றுக்கணும் சொன்னா நிச்சயமாக இன்ஷா அல்லாஹுல் அஸீஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்ட போதுமானவனாக இருக்கிறான். ஏன்னு சொன்னா நமக்கு அந்த தேட்டை இருக்கணும். நான் சொன்னேன், அபூ தாலிப் ஏன் கிடைக்கல அந்த இதாயத்து, அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. காலங்காலமா செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நினைச்சாரு. உண்மை என்ன சொல்றான்னு விளங்க முடியல. அதே மாதிரி நம்முடைய தகப்பனாரு பாட்டம் கூட்டம் காலகாலமா நம்ம ஊர்ல எப்படி இருக்கு அதே நிலையில போவோம்னு சொன்னா ஹிதாயத்து கிடைக்கவே கிடைக்காது. ஹிதாயத்து எப்போது கிடைக்கும்? சிந்திக்கணும். நீங்க எது உண்மைன்னு ஆராயணும், பார்க்கணும், பேச்சை கேட்கணும், யார் பேசினாலும் கேட்கணும். இவர் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், அவர் பேச்சு கேட்கமான்னு இருக்கக்கூடாது. யாரு சொன்னாலும் கேட்கணும். அவங்க சொல்றது குர்ஆன் ஹதீஸ் படி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும், இல்லையா அதை நிராகரிச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டால் அல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு விடிவு காலம் இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிச்சு இந்த ஆயத்துக்களை படிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லுவது எவ்வளவு பெரிய ஹிமாலய தவறு. கண்ணால் பார்த்துத்தான் பிறையை தீர்மானிக்கணும். அந்த சந்திரனுடைய ஓட்டம் நம்முடைய கண்ணுடைய ரிமோட் கண்ட்ரோல். அதாவது உங்க டிவி ஒரு கண்ட்ரோல் வச்சு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கல, போட்டா ஓடும், அழுத்தினா அப்ப இருக்குல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணு பார்த்தா ஓடும், இல்லாம அப்படி நிக்க நினைச்சுட்டு இருக்காங்க. இது அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இத்தனை வசனங்களை நிராகரிக்கிற விஷயம். அதனால கண்ணால் பார்த்தா தான் பிறை என்று சொல்வது ஹிமாலய தவறு. இன்னைக்கு அது அவசியமே கிடையாது. இன்னைய பொறுத்த மட்டும் திட்டமாக 500 வருடங்களுக்குரிய கேலண்டர் இன்னைக்கு போட முடியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த கண்ணால பார்க்கும் சொல்றவங்க எப்படி கேலண்டர் போடுறாங்க, எப்படி அதை காசாக்குறாங்க, எவ்வளவு பெரிய குற்றம் அது. அவங்கள்ட்ட சொல்லுக்கே மாற்றம் இல்லை. ஒவ்வொரு மாசத்தையும் எப்படி தீர்மானிக்கிறாங்க, பிறைய கண்ணால பார்த்தா அந்த மாசத்தை நம்ம அப்போ ஒரு மாசத்துக்கு கேலண்டர் மட்டும்தான் அவங்க போடணும். அடுத்த மாசம் போடணும், அடுத்த மாசம் போடணும். எப்படி 12 மாசத்துடைய கேலண்டர் போட்டு வச்சிருக்காங்க? அப்ப இவர்கள் முனாஃபிக்குகள் தானே, நயவஞ்சகர்கள்
மனிதர்கள் தானே, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அறிவுக்கு பொருந்துதா? உண்மையிலே நாம சொல்ற மாதிரி 100 வருஷத்துக்கு கேலண்டர் இன்னைக்கு போட முடியும்னா ரைட் போடலாம். நீங்க தான் சொல்றீங்க ஒவ்வொரு மாசமும் பிறைய பார்த்து தான் மாசத்தை முடிவு பண்ணுன்னு சொன்னா எப்படி 12 மாசம் முடிவு பண்றீங்க? அப்ப இது பெரிய நயவஞ்சகத்தனமா இல்லையா, முனாஃபிக்தனமா இல்லையா? அது ஒண்ணு சொல்றாங்க, அமலுக்கு அதாவது செயல்பாட்டுக்கு ஒரு கேலண்டரா, அமல்களுக்கு ஒரு கேலண்டரா. அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை வழிகெடுக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. அது எப்படி வரும்? செயல்பாட்டுக்கு ஒரு கேலண்டரா, அமல்களுக்கு ஒரு கேலண்டரா. நோன்பு வைக்க, நோன்பை விட அதுக்கு ஒரு கேலண்டரா, அன்றாட அவங்க மூவ் பண்றதுக்கு அது ஒரு கேலண்டரா. அறிவு சரியா இருக்கிற ஒரு விஷயமா? கொஞ்சம் சிந்திங்க. அப்ப இதெல்லாம் சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய செயல்பாடுகள், பேச்சுகள். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, வருத்தப்படாதீங்க. வழிகேட்டில் உள்ளவங்க அதைத்தான் விரும்புவாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் வழிகேட்டிலேயே அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கான்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க சொல்றதுதான் அவங்களுக்கு அழகா தெரியும், சரியா தெரியும். அதையும் மனிதனுடைய நிலையை அல்லாஹ் ஆக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். ஷைத்தானுடைய எல்லா விஷயங்களும் அப்பட்டமாக செயல் ரூபமாக நடைமுறையிலேயே காட்டினா. பகிரங்க விரோதி அவன் சொல்ல கேட்காதுன்னு அல்லாஹ் எச்சரிச்சான். இவ்வளவு சொல்லி கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அதனால அவன் சொன்னான், எப்படி அதை சாப்பிட்டா உனக்கு மரணமே வராதுன்னா அதை ஆசையில போய் சாப்பிட போனார். அதே போல இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, உலகியல் ஆதாயங்களை பெருசா காட்டி அதை பிரமாணமா சொல்லி காட்டி ஏமாத்துறாங்க. இவங்களை ஏமாந்து பின்னால போறாங்க. அப்படி போறவங்க நீங்க திருத்த முடியாது. எவன் ஒரு குருட்டுத்தனமாக அவர் பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், அவர் சொல்றது சரியா தான் இருக்குன்னு போறானோ அவன் நேரா நரகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டான்னு விளங்கி. நான் சொல்றது வருத்தப்படாது, உண்மை அது. அல்லாவே பல இடங்களை சொல்லுவோம், அதிகமான மக்கள் வழிகேட்டில் தான் இருப்பாங்க, வழிகேட்டில் தான் போவாங்க, நரகத்தை நிரப்புன்னு சொன்னான். உலவுஷினால் ஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாசி அஜ்மாயின். 32வது அத்தியாயம் சூரத்துல் சஜ்தாவுல 13 நினைக்கிறேன், 13வது வசனமா இருக்கும். அதுல சொல்றான், நாம் விரும்பி இருந்தால் ஒவ்வொரு ஆன்மாவையும் நேர்வழியில் நடத்தாட்டி இருக்க முடியும். நம்முடைய வார்த்தை முந்திவிட்டது. அது என்ன வார்த்தை சொன்னா, ஜின் வர்க்கத்தை கொண்டும் மனித வர்க்கத்தை கொண்டும் நரகத்தை நிரப்புவேன் என்ற வார்த்தை முந்திவிட்டதுன்னு சொல்றோம். அதே மாதிரி 11வது அத்தியாயத்தில் 118 119 வருஷங்களை படிச்சு பாருங்க, இதே விஷயத்தை சொல்லிட்டு நம்முடைய அந்த வாக்கு நிச்சயமாக நிறைவேறியே தீரும். அப்ப என்ன செய்ய முடியும்? கவண்ட் நாட் கவண்ட் ஏற்கனவே நம்மளால கேட்க முடியாது. நம்ம பயப்படணும்னு சொன்னா அந்த கூட்டத்தை நம்ம ஆயிடக்கூடாது. நம்ம அந்த சொற்பமான சின்ன கூட்டத்தில் இருக்கணும். அதுக்காக முயற்சின்னு நம்ம இறந்தும ஒழிய அவங்களோட கூட்டத்தோட போறோம்னு சொன்னா நரகத்துக்கு போகலாம். அதனால அன்பு சகோதரர்களை, கூட்டத்தை மயங்கக்கூடாது. அதே மாதிரி எதுகை மூலையில உங்களுக்கு தெரியாத அரபி மொழியில் அடிக்கிட்டு போனா அதை போய் மயங்கக்கூடாது. இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் விளங்கணும், புரியணும், சிந்திக்கணும், ஆராயணும். குர்ஆன் ஹதீஸ் படி இருந்தால் எடுத்துக்கொள்ளணும், இல்லை என்றால் நிராகரித்து. யாருடைய பேச்சாக இருந்தால், என்னுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, யாருடைய பேச்சாக இருந்தாலும் சரி. அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹுல் அஸீஸ் நம்முடைய முயற்சிகள் இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேர்வழியை தரணும். அந்த நேர்வழியை தேட்டம், அந்த எண்ணம், அந்த முயற்சி இருப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நான் வீணாக்க மாட்டேங்கிறான். யாருடைய உள்ளத்தில் அந்த தேட்டமும் ஆர்வமும் துடிப்பும் இருக்கின்றதோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான். யாருடைய உள்ளத்துல நம்முடைய தகப்பன் பாட்டன் பூட்டன் காலகாலமா நடக்கிறத செய்யணும்னு என்ன, அவன் நரகத்துக்குரியவன் தான். அதே போல நிறைய பேர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாத்தமா செஞ்சா நம்ம தப்பா நினைப்பாங்களே, அவனும் வழிகேட்டுல போறவன் தான். நிறைய பேர் அப்படி தப்பு, இதான் உண்மைன்னு தெரியுது, இதுதான் சத்தியம் புரியுது. ஆனா அதே சந்தர்ப்பத்துல அதிகமான மக்கள் அப்படி செய்துகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமாக நாம இப்படி போனா நம்மளை அவங்க தப்பா நினைப்பாங்களே, அவ்வளவு எப்படி வேலை சொல்றீங்க. அந்த நரகத்துக்குரிய பெருங்கூட்டம் தப்பா நினைக்கிறாங்க ஒழிய அல்லாஹ் தப்பா நினைக்க சிந்திக்கல. அப்ப அது ஒரு வகையில் வழிகேடு. அதனால கூட்டத்தை கண்டு மயங்கவே கூடாது. நாம செய்வது குர்ஆன் படி இருக்கா, ஹதீஸ் படி இருக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நடைமுறை தானா என்பதுதான் நம்முடைய சிந்தனையில் இருக்கணுமே அல்லாமல் அதிகமான மக்கள் அப்படி செய்துகிட்டு இருக்காங்களே, அதிகமான மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கின்ற நோக்கத்தோடு அந்த வழிகேட்டை நாமும் செய்தால் அவர்கள் சென்றடையக்கூடிய அதே இடத்துக்கு தான் நாமும் போக வேண்டிய நேரிடும். அதனால அந்த எண்ணமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நாம செய்யறது குர்ஆன் படி இருக்கா, ஹதீஸ் படி. குர்ஆன் எடுங்க, படிங்க, பாருங்க, தெளிவா இருக்கு, அதுல மாதிரி செய்யறோம்னு பார்த்துக்கிடுங்க. அந்த அடிப்படையில் நாம் செய்ய ஆரம்பிச்சுட்டா நிச்சயமாக யாரும் நம்மளை வழிகெடுக்க முடியாது.
அந்த படி அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு 30 முடிவுல சொல்லிடுறாங்க. அது என்னன்னு சொன்னா, இந்த சமுதாயம் ஒன்றுபடவே வாய்ப்பே கிடையாது, அல்லாஹ்வே சொல்லிட்டான் பல பிரிவுகளாக பிரிவாங்க, அப்படிங்கிற நேரத்தில் நீங்க எப்படி ஒன்றுபடுத்த முடியும், இப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நம்புறாங்க நிறைய பேர். உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன், பல பிரிவு தான், அது டவுட்டே கிடையாது. அந்த பிரிவுகள்ல பெரும் பிரிவுகள் நரகத்துல போய் சேரும், ஒரே ஒரு பிரிவு சொர்க்கத்துக்கு போகும். குர்ஆன் ஆயத்தா தான் சொல்லுது. புரியுதா? அப்ப அந்த அடிப்படை உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபு மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வின் பால் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை எடுத்து சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டாங்களா? சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகள் யார்? யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், குறைஷிகள் இருந்தாங்க. இங்க அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்ல. எவ்வளவு பேர் ஏற்றுக்கிட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த, அவர்களை நபியாக ஏற்று அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேருங்க? அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் 1% கூட தேராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் சொல்லணும்னா குறைஷிகளை மட்டும் எடுத்தா கூட, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் எடுத்தாலும் கூட சொற்பமானவங்க தான் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க சொல்றாங்க? 1,24,000 பேர் தான் கணக்கு சொல்றாங்க. அந்த சமுதாயத்தோட கணக்கு பார்த்தா 1% கொடுத்தாங்க. அப்ப அல்லாஹ் எப்படி ஹிதாயத் கொடுத்தான்? புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு இத்தனை கோடி முஸ்லிம்கள் இருந்தாலும் 1% இல்ல, ஒரு 1/2% சமுதாயம் ஒரே தலைமையில குர்ஆன்ல இருப்பது அப்படியே எடுத்து நடக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா புறமறுபட்சம். மற்றபடி இன்னைக்கு இருக்கக்கூடிய 150 கோடி முஸ்லிம்கள் வரணுங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்துல 1% உள்ள மக்கள் சமுதாயத்தில் கூட 1% இல்ல, 1/2% ஒரே தலைமை, குர்ஆனை பற்றி தான் பிடிக்கணும், நபி ஸல்லல்லாஹு நடைமுறை மட்டும்தான் எடுத்து நடக்கணும் அப்படின்னு வந்துட்டாலே நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு மறுமலர்ச்சிப்படுத்துவான். அதெல்லாம் அப்படி சொல்றது தவறு. பிரிஞ்சுதான் இருக்கணும், ஒன்றுபடுத்த முடியாது, வாஸ்தவம் தான். ஒன்றுபடுத்துறாங்க எல்லாம் சொர்க்கத்துல போகணும், அல்லாஹ்வே தெளிவா சொல்ல நரகத்தை நிரப்புவது எப்படி சாத்தியப்படும்? அதனால அது நடக்காது. ஆனா அதையும் காரணமா எடுத்துக்கொண்டு ஏமாந்து போகக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் கூட்டம் ஒன்னா இருந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. ஹதீஸ்ல பாக்குறீங்க, சில நபிமார்கள் தன்னந்தனியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. ஹதீஸ்ல இருக்கு. 950 வருஷம் பாடுபட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பின்னால ஒரு 100 பேர் வரல. ஆனா நேர்வழி பெற்றவர்கள் யார்? அந்த சொற்பமான மக்கள் தான். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். எண்ணிக்கை பெருசு கிடையாது. நம்மளை பொறுத்த மட்டும் குர்ஆன் எதை சொல்லுதோ, ரசூலுல்லாஹ் எதை செய்து காட்டாங்களோ அதுல உறுதியா இருக்கணும். அதுக்கு மாற்றமான செயல்களை விட்டுடணும். அந்த அடிப்படையில் ஏற்பட்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒற்றுமை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு முயற்சியை நாம செய்வோமே ஆனால் இந்த விஷயம் ஆன காலப்புறத்தில் இது வந்துடும். அவர் மதியானத்தில் சொன்ன மாதிரி முத கடியாரத்தை பார்த்து செயல்பட பொழுது பெரிய பிரச்சனை இந்த மாதிரி வரத்தான் செஞ்சு, சில ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அட்டவணை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சில ஆண்டுகள்ல பள்ளிகளே நீங்க பார்க்கலாம், நோன்பு கால அட்டவணை எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது போட்டுருவாங்க. அது வரும். ஏன்னா அவங்க அதை தடுக்க முடியாது. அவங்களால அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க திருந்த மாட்டாங்க, மக்கள் திருத்திடுவாங்க. மக்களுக்கு மத்தியில் சிந்தனை வந்துடும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சில ஆண்டுகள்ல இந்த ஹிஜ்ரியுடைய கணக்கு மக்களுக்கு மத்தியில நிச்சயமாக வரத்தான் செய்யும். அல்லாஹ் அது கிருபை செய்வான். நீங்க அதுக்குள்ள முயற்சிகளை செய்யுங்க. இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்புறீங்க. அது என்ன குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்றோம். நேரடியாக பிற சம்பந்தமா 29 அல்லது 30ன்னு சொல்லி சர்ச்சை வந்துச்சுன்னு சொன்னீங்க. பிற 29 30 அப்படி சொல்லி சர்ச்சை வந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அதை கணக்கெட்டுக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. ஆமா, அந்த சர்ச்சை வந்ததுன்னு சொல்லி அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கா? அதாவது கண்ணால பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்க முடியாது. ஏன்னா அது இத்தனை விஷயங்களுக்கு மாற்றமா இருக்குன்னு சொல்லிட்டேன். இத்தனை குர்ஆன் ஆயத்துக்கு முரணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லி இருக்கவே முடியாது. அப்ப கண்ணால பார்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாது. அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த 29 30 சர்ச்சை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, இருக்கக்கூடிய சமாச்சாரம். அப்ப அந்த அடிப்படையில சொல்லப்பட்டதுதான் சாதாரண ஒரு நடுநிலை சிந்திக்கும் பொழுது நம்மளால வழங்க முடியுது. ஆமா ஜனா, அது அந்த சகோதரி சொல்ற மனுக்கள் மத்தியில் அபிப்பிராய பேதம் இருந்துச்சுன்னு சொல்றான். ஹதீஸ்ல இருக்கு. 29 30 அந்த 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 இதுல வரும். எந்த இதுல வருது? அந்த 30 நோம்போடு இருந்தாங்கல்ல, அதுல அது வருதுல்ல, அதுல வரும். அதுல மக்களுக்கு கருத்து வேற்றுமையின் காரணமா 30 நோம்புல இருந்துட்டு வரும். இந்த வருடம் 2010 கூறுகிறார்கள். ஹிஜ்ரியில 1432 கூறுகிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு விக்ருதியான் என்று கூறுகின்றார்கள்.
இதே மாதிரி மாதங்களும் மாறுபடுகின்றன. இஸ்லாமியர்களுக்கு முகரம் என்றுகிறார்கள், இந்துக்கள் வந்து மார்கழி என்றுகிறார்கள், பொதுவாக அகில உலகத்திலும் டிசம்பர்கள். ஆனால் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று எவ்வாறு யார் என்று கூறியது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை ஒவ்வொரு எல்லா சமுதாயம் ஒத்துக்கிறது. அது இந்துவோ பௌத்தனோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ இது எப்படி உண்டாச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. நிவர்த்தி பண்ணணும். இது வந்து பிழை காரணத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி. நான் எனக்கு விளக்கு வைத்திருக்கிறேன், அது உங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு உள்ள கிழமையை பற்றி பேசி இன்னைக்கு கிழமைங்களா இந்த நிகழ்ச்சி நடத்துனதே வந்து லேட்டாக தான் நடத்துகிறோம். காப்பி வாங்கிக்கலாம். இஃப்தலஃபன்னாஸ ஜனங்களுக்கு மத்திய உள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு. என்ன அவங்க சகோதரர் என்ன கேட்டாங்க? சகோதரருடைய ஒரு கேள்வி, நாளுடைய ஆரம்பம் சூரிய உதயம் இஷ்ராக் நேரத்தில் தான் ஆரம்பம் என்றால் ஃபஜ்ர் தொழுகையை நாளின் கடைசியில் தான் தொழுகின்றோமா? இது இந்த சகோதரருக்கு யார் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா நாளுடைய ஆரம்பம் சுபஹ் சாதிக்குன்னு சொல்றோம்ல, அந்த நேரம் தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர்.